Welcome to our channel Happy Times Tamil. A PQRS னு கொடுத்துட்டாங்க, B வந்து MNQST னு கொடுத்துட்டாங்க, C MNPQS னு கொடுத்துட்டாங்க. Associative property of set union prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ associative property of set union of set is equal to என்ன formula? A union B union C, that is equal to A union B union C. ABC யூனியன் போட்டிருக்காங்க நடுவில். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு ப்ராக்கெட், அடுத்து இந்த ரெண்டு நம்பருக்கு ப்ராக்கெட். இதுதான் நம்மளுடைய யூனியன். எல்லாமே யூனியன் இருக்கனால தான் இது யூனியன் ஆஃப் செட். எல்லாமே இன்டர்செக்ஷன் இருந்ததுன்னா அது இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்டுன்னு சொல்லுவோம். இவங்க வந்து கொஷின்லேயே யூனியன் ஆஃப் செட்னே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் எழுதுனா போதும். இந்த ஒரு ஃபார்முலாவுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? LHS செய்யலாம். LHS வந்து B யூனியன் C, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிறதா எப்போயுமே பண்ணணும். பியையும் சியையும் ஜாயின் பண்ணி எழுதிடணும். M, N, Q, S, T. அந்த டேர்ம் எதுவும் இங்கே வரக்கூடாது, திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. P இல்லை எழுதிக்கோங்க. மற்றபடி எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் உங்களுடைய P யூனியன் C, B யூனியன் C. நெக்ஸ்ட்டு இது கூட ஏவை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஏவையும் சேர்த்து கம்பைன் பண்ணிக்கணும், ஏ வேல்யூவையும். ஏன்னா ஏ யூனியன்னா ஜாயின் பண்ணிக்கணும் ரெண்டையும். இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூவும் ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ என்ன வரும் உங்களுக்கு? PQRS T, இந்த T எழுதிக்கோங்க. PQRS T எழுதி வச்சு M, M, N எல்லாமே எழுதிக்கணும். எந்த டேர்மையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. B யூனியன் Cயில் இருக்க எல்லா டேர்மும் இங்கே இருக்குது பாருங்கள். M, N, QRS T எல்லாமே இருக்குது, P எல்லாமே இருக்குது. இந்த டேர்மும் இருக்கணும், இந்த டேர்மும் இருக்கணும், A டேர்மும் இருக்கணும், B யூனியன் C டேர்மும் இருக்கணும். இதுதான் உங்களுடைய LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு. RHS சைடு பாருங்கள். RHS அப்படின்னா A யூனியன் B யூனியன் C அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இது பண்ணுங்கள். A யூனியன் B, ஏயும் பியும் ஜாயின் பண்ணி எழுதுங்க. இதான் உங்களோட A, இது உங்களோட B, ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதிடுங்க அப்படியே. PQRS அப்புறம் MN QS இங்கே ஆல்ரெடி இருக்குது. நம்ம இந்த T அந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன். ஒரு ஆர்டராக லைட்டாக எழுதிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ PQRS T MN எழுதியாச்சு. இது கூட நம்ம சிஏயும் கம்பைன் பண்ணிக்கணும். இப்போது A யூனியன் B கூட யூனியன் C. ஸோ C வேல்யூவே நம்ம இது கூட சேர்த்து எழுதணும். ஸோ நீங்கள் அதே மாதிரி P, Q, R, S, T, M, N. தட்ஸ் ஆல். ஸோ இது ரெண்டையும் பாருங்கள். இந்த வேல்யூ எல்லாமே இதில் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்படியே எழுதிட்டேன். இதில் இருக்க எல்லா டேர்முமே இதில் இருக்கும். ஸோ LHS is equal to RHS. It is verified. A union B, A union B union C, that is equal to A union B union C. அடுத்தது question number 4. Question number 4, verify the associative property of intersection. இது வந்து associative property of union. இப்போ அதில் இன்டர்செக்ஷனில் கேட்குறாங்க. அதே மாதிரி A, B, C எழுதிக்கோங்க. அகெயின் A, B, C எழுதிக்கோங்க. எல்லா இடத்துலையும் இன்டர்செக்ஷன் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் ரெண்டு நம்பர், இதெல்லாம் ஃபஸ்ட் நம்பர். இதுதான் அசோசியேட்டிவ் லா ஆஃப் செட் இன்டர்செக்ஷன். இது யூனியன், யூ போட்டிருந்தா யூனியன், என் மாதிரி போட்டிருந்தா அது இன்டர்செக்ஷன். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ LHS அதே மாதிரி LHS முதல்ல எழுதிக்க போகிறோம். A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இப்போ B இன்டர்செக்ஷன் Cக்கு முதல்ல எழுதிக்கலாம். ப்ராக்கெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு செய்யணும். Bக்கும் Cக்கும் ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். √3 இருக்குது, √5 இருக்குது. ஸோ அதை மட்டும் எழுதிக்கிறேன். √3 அண்ட் √5 ரெண்டுலேயுமே இருக்கணும். B எலமெண்ட்லேயும் இருக்கணும், Cலேயும் இருக்கணும். C செட்லேயும் ரெண்டு செட்லேயுமே இருக்கணும். அடுத்தது இது கூட A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இப்போ கண்டுபிடிச்ச இந்த ஆன்சர் கூட ஏவோட டேர்ம்ஸ், ஏ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏலையும் இந்த B இன்டர்செக்ஷன் Cலையும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். என்ன ஒரே மாதிரி எந்த நம்பர் இருக்குன்னு பாருங்கள். √5 மட்டும்தான் இருக்குது, இதுலேயே இருக்குது, அதுலேயே இருக்குது. ஸோ அதை மட்டும் எழுதி இப்படி போட்டுக்கணும். அடுத்தது LHS முடிஞ்சிருச்சு, இதை 1 நேம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து RHS என்ன இருக்குது? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C.
முதல்ல ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிக்கோங்க. ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏக்கும் பிக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஒரே மாதிரி ரெண்டுலேயுமே இருக்கணும். 5 இருக்குது, √5 ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ யூ கேன் ரைட் √5 அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதுக்கும் சிக்கும் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த ஆன்சருக்கும் சி வேல்யூக்கும் ஏன்னா இங்கே காமனாக கண்டிப்பாக √5 மட்டும்தான் காமனாக இருக்கும். √5. ஸோ உங்களோட LHS அண்ட் RHS பாருங்கள் சேமாக இருக்குது. LHS is equal to RHS 1 is equal to 2. Hence verified. அவங்க வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வெரிஃபைடு அப்படின்னு எழுதிடுங்க. அவ்வளோதான். அடுத்தது கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 5 இதில் பாருங்கள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. எதுவுமே டைரெக்டாக கொடுக்கல, எல்லாமே வந்து இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. இது ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 4க்கு முன்னாடி 3 வரைக்கும் எழுதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இது 4 இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 to the power n, இந்த எண்ணை வந்து 2 to the powerன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ therefore a is equal to இங்கே வந்து 2 to the power n. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் அப்படி இங்கே தான் இருக்குது அந்த கொஷின்னு. ஸோ ஏவோட வேல்யூ வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 to the power x is equal to 2 to the power 0ன்னு இருக்குது. இங்கே வந்து ஹோல் நம்பர் சொன்னதுனால we starts from 0. 0லேருந்து எழுதிக்கலாம். 0, 1, 2, 3 வரைக்கும் எழுதிக்கலாம். இதில் வந்து என்ன எழுதலாம், இங்கே நேச்சுரல் நம்பர் சொன்னதுனால 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1, 2, 3, 4 வரைக்கும். ஓகேவா? இது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதை ஏன் இங்கே தனியாக எழுதுறேன்னா இதை வந்து 2 to the powerன்னு போடணும். இந்த வேல்யூவை பூரா இதை பூரா நீங்கள் 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power 2 அந்த மாதிரி போடணும். ஸோ இப்போ பாருங்கள் 2 to the power 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1ன்னு வேல்யூ. 2 to the power 0னா ஆல்வேஸ் 1. நெக்ஸ்ட்டு x is equal to 2 to the power 1 போட்டிங்கன்னா 2 into 1 2 டைம் 1 2 மட்டும் தான் கிடைக்கும். 2 to the power 2 கேட்டிங்கன்னா 2 2s are 4 கிடைக்கும். 2 to the power 3 போட்டிங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8ன்னு கிடைக்கும். ஸோ ஏவோட வேல்யூ 1, 2, 4, 8. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். b is equal to நமக்கு 2 into nன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இருக்கிற வேல்யூ 4 வேல்யூவையும் 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 into 1 2, 2 into 2 4, 2 3s are 6, 2 4s are 8 அந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 2 into 1 போட்டிங்கன்னா 2 கிடைக்கும். 2 into 2 போட்டிங்கன்னா 3 கிடைக்கும். 2 2s are 4 கிடைக்கும். 2 into ஏன்னா 2 into nன்னு கொடுத்ததுனால 2 into 3ன்னு போட்டிங்கன்னா 2 3s are 6 கிடைக்கும். 2 into 4ன்னு போட்டிங்கன்னா 2 4s are 8ன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் பின்னு எடுத்து எழுதும் போது 2, 4, 6, 8 அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். அடுத்து சி டேரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்க. சியோட வேல்யூ வந்து 0, 1, 2, 5, 6. ஸோ 3 வேல்யூ இப்போ நம்ம கிடச்சிருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்செக்ஷன் நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ப்ராக்கெட் மட்டும் ஞாபகமாக போட்டுக்கணும். associative property of center intersection A intersection B intersection C is equal to A intersection B intersection C ன்னு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் B intersection C க்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இங்கே A intersection B க்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் LHS பண்ண போகிறோம். ஸோ LHS பண்ணுறதுக்கு நான் A வேல்யூ இங்கே எழுதிக்கிறேன். 1, 2, 4, 8. அப்போ தான் சம் செய்யறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு LHS B intersection C ப்ராக்கெட்டில் இருக்க தான் ஃபஸ்ட் எழுதணும். பிக்கும் சிக்கும் காமன் டேர்ம்ஸ் பி அண்ட் சி இது 2 காமனாக தான் இருக்க பாருங்கள். ஸோ பாருங்கள் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா பிக்கும் சிக்கும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 2 இருக்குது, வேறு 6 இருக்குது. ஸோ 2, 6 அப்படின்னு எழுதிக்கோங்க இந்த இடத்துல. 2, 6. நெக்ஸ்ட்டு வந்து ஏ கூட கம்பைன் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இது கண்டுபிடிச்ச ஆன்சர் கூட ஏவோட வேல்யூ. ஏ இங்கே இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணுங்கள். இப்போது இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது, 2 அங்கே இருக்குது, அவ்வளோதான். ஒரே ஒரு எலமெண்ட் 2 மட்டும்தான் ஒரு ஆன்சரில். செட் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ்டு செட் ப்ராக்கெட் போட்டுக்கணும். அடுத்தது LHS முடிஞ்சிச்சு. இப்போ RHS சைடு போகிறேன். RHSல இது இருக்குது, இதில் ப்ராக்கெட் முதல்ல கண்டுபிடிங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி ஏக்கும் பிக்கும் காமன் என்ன இருக்குது பாருங்கள். ஏக்கும் பிக்கும் இது ரெண்டுத்துக்கும்
இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு 2 இருக்குது, இதுலேயும் ஒரு 2 இருக்குது, 4 இருக்குது, 4 இருக்குது, 8 இருக்குது, இதுலேயும் 8 இருக்குது. இப்போ 2, 4, 8. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இப்போ கண்டுபிடிச்ச A இன்டர்செக்ஷன் Bக்கும் Cக்கும், C எங்கே இருக்குது, இதோ இருக்குது C. இதுக்கும் இது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குன்னு பாருங்கள், என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. ஓகே, 2 எழுதிக்கோங்க. அடுத்து 4 இங்கே இருக்குது, அங்கே இல்லை. 8 இங்கே இருக்குது, அங்கே இல்லை. ஸோ 2 மட்டும்தான் உங்களோட ஆன்சராக இருக்கும். ஸோ இது உங்களோட 1, இது உங்களுடைய 2. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஹென்ஸ் வெரிஃபைட். ஓகே, வெரிஃபைட். தட்ஸ் ஆல். கவனமாக பாருங்கள், தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.